வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த இஓ எக்ஸாம் 3யோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 25 அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1925 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஷின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன்லைனராக மட்டும் பார்க்கல, அதை சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது ஆகாய தாமரை அப்படின்னா என்னன்னா ஆகாயத்தில் ஏது தாமரை, அதெல்லாம் வந்து ஒரு இல்லாத ஒன்று. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 காலத்து பெயர், அதாவது கல்யாணத்தை சொல்லுவாங்க 1000 காலத்து பெயர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 1000 காலத்து பெயர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது அப்படிங்கிறது. அது முதலை கண்ணீர் அப்படின்னா என்னன்னா பொய்யழுகை, நீலி கண்ணீர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து கொட்டி அளத்தல் அப்படின்னா என்னன்னா மிகுதியாக பேசுதல், அவன் பேசிக்கிட்டே இருக்கிறவன என்ன சொல்லுவாங்க கொட்டி அளக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம் அப்படிங்கிறது எத்தனையாவது திருமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 10வது திருமுறை தான் பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரம். ஓகேங்களா? ஓகே, இந்த திருமந்திரத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர் அவர்கள் தான் திருமந்திரத்தை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே, இந்த திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளது. அதனால் இந்த நூலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமந்திரத்தை தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8வது திருமுறையாக எந்த நூல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். அதுதான் வந்து 8வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது என் நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திருமந்திரத்தோட புகழ்மிக்க தொடர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்வு செய்க. குமரகுருபரோட நூல்களில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். இந்த வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் அவர்கள் தான் இந்த வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த குமரகுருபரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த குமரகுருபர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, இவர் கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலாவல்லி மாலை இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா மயிலை கலம்பகம், மதுரை கலம்பகம் இந்த 2 நூல்களையும் எழுதியிருக்காரு. அதுபோல் பிள்ளை தமிழில் பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இந்த 2 நூல்களையுமே அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஓகேங்களா? ஓகே, அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை, மயிலை கலம்பகம், மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த நீதிநெறி விளக்கம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படிங்கிறது. எப்பகுதி அப்படின்னா ஆப்ஷன் பி வேர் பகுதி தான். ஓகேங்களா? அதாவது சிறு பஞ்சம் மூலம் அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஓகேங்களா? 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அதாவது காரியாசான் அவர்கள் தான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகே, இவர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயானார் அவருடைய மாணவர் தான் என்ன அப்படின்னா இந்த காரியாசன். ஓகேங்களா? ஓகே, இந்த காரியாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். பாயுர செய்யுள் வந்து இவரை வந்து எப்படி சிறப்பிக்குது அப்படின்னா மாக்காரியாசான் அப்படின்னு வந்து இந்த பாயுர செய்யுள் வந்து சிறப்பிக்குது. ஓகேங்களா?
ஓகே. இந்த இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாரியான வாழ்வியல் உண்மையெல்லாம் எடுத்து உரைக்குது அப்படின்னா, நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. ஓகேங்களா? இந்த 3 வகையில தான் தன்னுடைய வாழ்வியல் உண்மைகள வந்து இந்த நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து சொல்லுது. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன அப்படிங்கிற வகையில வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கக்கூடியது சிறுபஞ்சம் மூலம் தான். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் அதிலிருந்து முழு மதிப்பெண்களை வந்து எடுத்துட முடியும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கேட்பாங்க தமிழை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஓவராலாக நீங்கள் வந்து தமிழில் வந்து ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஸ்ட்ராங் ஜோனாக வந்து தமிழ் மாறும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எந்த ஆங்கிளில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல புரிதல்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது அந்த முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலை கற்பதன் மூலமாக அந்நில மக்களோட உழவு தொழில், அதோடைய அந்த நில மக்களோட மீன் வகைகள், அங்கே இருக்கக்கூடிய விதைகள் பெயர், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த நிலம் சார்ந்த மக்களோட உழவு தொழில், மீன் வகை, விதைகளின் பெயர்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே, இந்த வரி வந்து இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்னா, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணியில் தான் இந்த வரி வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே. இந்த சீவக சிந்தாமணி பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இந்த சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னா, திருத்தக்க தேவர் அவர்கள் தான் சீவக சிந்தாமணியை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே. இந்த சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, சமண சமயத்தை சேர்ந்தவர். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இவர் பாடிய நூல் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த நூலோட சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இளம்பகம். இந்த சீவக சிந்தாமணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இளம்பகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா, 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சீவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மணநூல் அப்படின்னாலும் சீவக சிந்தாமணியை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் தருக. மயரி அப்படிங்கிறதோட சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறது. அதோட சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி மயக்கம் அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எத்தனை அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 3363. 3363 விருத்தப்பாக்கள் வந்து வருது. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த திருவிளையாடல் புராணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர் அவர்கள் தான் திருவிளையாடற் புராணத்தை வந்து இயற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த திருவிளையாடற் புராணம் பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன காண்டம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை படலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 படலங்களை கொண்டுள்ளது. எத்தனை விருத்தப்பாக்கள்னா 3363 விருத்தப்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரஞ்சோதி முனிவரை பற்றி பார்ப்போம். இந்த பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, திருமறைக்காடு அப்படிங்கிற அந்த இடத்துல, வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. ஓகே. இவர் இயற்றிய நூல்கள்லாம் சில இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, திருவிளையாடற் புராணம் தவிர்த்து சில நூல்கள்லாம் அவர் இயற்றியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, வேதாரண்ய புராணம் அப்படிங்கிற நூல் இயற்றியிருக்காரு. அதற்கடுத்து திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து இவர் ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாமே கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற நூல். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பதிற்று 10 அந்தாதி. ஓகேங்களா? மதுரை பதிற்று 10 அந்தாதி அப்படிங்கிற அந்த நூல்களும் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்று 10 அந்தாதி அப்படிங்கிற நூல்கள் எல்லாமே இவர் எழுதியிருக்காரு.
ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படிங்கிறது. எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் சி 10 குற்றங்கள பத்தி மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து சொல்லுது. இது பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் ஓல்டு புக்ல இந்த டாபிக் இருக்கு. ஓகே. இந்த மணிமேகலை பத்தி இயற்றிய அந்த சீத்தலை சாத்தனாரை பற்றி சில குறிப்புகள் நம்ம பார்ப்போம். சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை இயற்றியிருக்காரு. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருச்சி சீத்தலையில பிறந்தாரு. எங்க வாழ்ந்தார் அப்படின்னா மதுரையில வாழ்ந்தாரு. ஓகேங்களா? ஓகே. அதாவது கூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா தானியம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஓகேங்களா? ஓகே. அதனால இவரை இந்த தானியம் தொழில் செஞ்சனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இந்த மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா எந்த சமய சார்புடைய நூல் அப்படின்னா புத்த சமய சார்புடைய நூல் தான் இந்த மணிமேகலை. ஓகே. எத்தனை காதைகளை கொண்டுள்ளது இந்த மணிமேகலை அப்படின்னா 30 காதைகளை கொண்டுள்ளது. அதில் முதல் காதை என்ன அப்படின்னா விலாவரை காதை. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா சமகாலத்தவர்கள். அதனால் வந்து இளங்கோவடிகள் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படிங்கிற அந்த சிறப்புகளால் வந்து இந்த சீத்தலை சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் அவர்கள் புகழ்ந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்ற கூற்று யாருடையது அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருமூலர் அவர்களுடைய கூற்று தான் இது. திருமூலர் இயற்றியது திருமந்திரம். அதாவது 10வது திருமுறையாக அது வைக்கப்பட்டுள்ளது. 3000 பாடல்களை கொண்டுள்ளது திருமந்திரம். தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் திருமந்திரம் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளி அம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி காந்தியடிகள் தான். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளி அம்மையோட மரணம் பேரிடியாக இருந்ததுன்னு குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகத்தியலிங்கம் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்திய நாட்டில் வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. அதே போலவே 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. என்னென்ன இந்தோ ஆசிய, திராவிட, ஆஸ்திரோ ஆசிய, சீன திபெத்திய இப்படி 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. அதனால தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எது அப்படிங்கிறது. இந்த இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. இந்த அம்பேத்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலுக்காக முனைவர் பட்டம் வழங்கியது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் இவருக்கு வந்து முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகே. இந்த அம்பேத்கர் இறந்த நாளை தான் இன்டைரக்டாக கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா ஆப்ஷன் டி 1956 டிசம்பர் 6 6/6 டிசம்பர் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோட்டோவியங்கள் என்பது எது அப்படின்னா ஆப்ஷன் டி 3 கோடும் வரைவது. ஓகேங்களா? ஓகே. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இந்த 3 கோடுகளையும் வரைவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஓவியக்கலை தான் வந்து தமிழர் வளர்த்த கலைகளில் முன்னணியில் நிற்கக்கூடிய கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா அதுவும் கேட்டிருக்காங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாதவர் வந்து கூடில்லாத பறவை அப்படிங்கிற மாதிரி வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதுவும் ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணூல் விளைஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஓவியர் தான் கண்ணூல் விளைஞர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. ஓகே. இந்த கண்ணூல் விளைஞர்னு சொல்லக்கூடிய ஓவியர்களுக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. அந்த ஓவியர்களை குறிக்கக்கூடிய வேறு சில பெயர்கள் கண்ணூல் விளைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல் அப்படிங்கிறது கிளவி வல்லோன் அப்படிங்கிற அந்த ஒரு நூல். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரக்காரர், வித்தகர். ஓகேங்களா? ஓகே. இந்த நூல்கள்லாம் இந்த பெயர்கள் எல்லாமே அதாவது ஓவியருக்கு வழங்கக்கூடிய வேறு சில பெயர்கள். ஓகேங்களா? இதுவும் கொடுத்தும் கூட அது யாரை குறிக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மோகன ரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருள்கள் எதுங்கங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது வானொலி, தொலைக்காட்சி, பாவரங்க மேடை இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மோகன ரங்கனோட தமிழ் வந்து ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சுரதா அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவருடைய பெயரான சுப்புரத்தின தாசன் அதை வந்து சுருக்கித்தான் சுரதா அப்படின்னு வந்து இவர் மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஓகே. இவர் வந்து ஓமையில் வந்து பல புதிய யுக்திகளை பயன்படுத்தியதுனால இந்த சுரதாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உவமை கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுரதாவை. ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சில நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னா தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும். இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதியது தான். தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்கள் எல்லாமே வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா இவர் எழுதியதில் தேன்மலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கு. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, அதாவது நாடக கலை தான் போல செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை அடிப்படையாக கொண்ட கலை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பரிபாடல் தான் தமிழ் வேலி அப்படின்னு வந்து கூறுது. ஓகே. 48 கொஸ்டின், அதாவது முனுசாமி மங்கலம் இனியருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா அதாவது ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை தான் முனுசாமி மங்கலம் அவங்களுடைய இனியருக்கு பிறந்த மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்றுமுள்ள தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கம்பர் தான் என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொன்னார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்தமான் எவ்வகை மொழி அப்படின்னா ஆப்ஷன் சி பொதுமொழி அதுதான். ஓகேங்களா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்தமான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தீவை குறிக்குது. நீங்கள் பிரிக்காமல் பாருங்கள், அந்தமான் அப்படிங்கிற ஒரு தீவை குறிக்கும். அதே பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மான் அப்படின்னு வரும், அங்கே போகக்கூடிய மான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? பிரிக்காமல் ஒரு பொருளையும் பிரித்தா இன்னொரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அந்தமான் அப்படிங்கிறது பொதுமொழி. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.